Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sound Sun Study. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் எஸ்எம்சி பேஸ்ட் அனலைசிஸ் பண்ணி என்ன பார்க்குறனோ அதை வந்து ப்ரீ மார்க்கெட் அப்டேட்டாக இந்த யூடியூப் சேனலில் நம்ம பாஸ்ட் 2.5 இயர்ஸாக அப்டேட் வந்து ப்ரீ மார்க்கெட் அப்டேட் வந்து இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராஃபிட், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். நம்மளோட எஸ்எம்சி ஆஃப்லைன் பேட்ச் வந்து கம்மிங் அக்டோபர் 1 to 7 வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் மந்த்து ஃபஸ்ட் பேட்சில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது லிமிட்டட் ஸ்லாட் மட்டும்தான் அவைலபிள். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பை பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலில் வந்து என்னென்னு பார்த்துக்கலாம். சரி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யூரோ யூஎஸ்டியில் ஆல்ரெடி நம்ம டெய்லி சப்ளையில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணி இருக்கான். இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸாகவே வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 4 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போவான், இந்த ஹையை அடிப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த ஹையை வந்து அடிச்சிட்டான். ஓகே, இப்போது நமக்கு என்ன நெக்ஸ்ட்டு மூமெண்ட் வந்து இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமோட சப்ளைவை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். 4 ஹவரில் ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணியிருக்கான். அதனால 15 மினிட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சா செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா சப்ளைவில் மிட்டிகேட் பண்ணதுனால நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல 15 மினிட்ஸில் நமக்கு சோச் வந்து பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். ரைட்டா? இப்போது டெய்லிக்கு வாங்க, சப்ளையோட மிட்டிகேஷனை நல்லா பாருங்கள். இந்த சப்ளையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த டாட் லைன் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டாட் லைன் வரைக்கும் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னும் அந்த டாட் லைன், அதாவது இந்த கேண்டலோட 50%க்கு மார்க்கெட் வரணும். 50%க்கு மார்க்கெட் ஸ்டில் வரலை. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 50%க்கு மார்க்கெட் வரலை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதே டைமில் சப்ளைவும் மிட்டிகேட் பண்ணியிருக்கனால செல்லும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ செல் பார்க்க போகிறோம். 50% மிட்டிகேட் பண்ணலை, ஆனால் அதனால் மார்க்கெட் மேலே வர சான்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், சப்ளை மிட்டிகேட் பண்ணனால நம்ம வந்து செல் மட்டும்தான் பார்க்கணும். இது செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒன்று வீக்காக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிற சைடு மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சப்ளையில் டெய்லி சப்ளையில் மிட்டிகேஷன், 4 ஹவர் ரீஃபைன்மெண்ட் மிட்டிகேஷன், 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன். 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குமான்றதை ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுவோம். இந்த இடத்துல இந்த லோவை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக கீழே வரும். ஓகேங்களா? சரி, எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து ஃபாஸ்ட் மூமெண்ட் ஒன்று போயிருக்கு. ரைட்டா? நான் வந்து இந்த கேண்டில் இந்த மூமெண்ட்டை சொல்கிறேன். ஃபாஸ்ட் மூமெண்ட் போயிருக்கு. யாரால் போயிருக்கும்? பையர்ஸால் போயிருக்கும். அப்போது இங்கே ஸ்லோவாக மார்க்கெட் வருது. அப்போ செல்லர் எப்படி இருக்காங்க, அதாவது இந்த லோவை பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு மார்க்கெட் அப்படியே மெதுவாக வந்து இந்த இடத்துல மெதுவாக போயிட்டுருக்கு. அப்போது இங்கேருந்து ஸ்லோவாக வந்து இங்கே ஸ்லோவாக எப்படி போயிட்டுருக்காங்கன்னா செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணலை, இந்த இடத்துல டாமினேஷன் பண்ணலை. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல செல்லர் இல்லை, பையரை விட செல்லர் கம்மியாக இருக்காங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ சோச் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 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 இந்த இடத்துல செல்லர் கொஞ்சம் பவர் எடுத்து இப்படி வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இன்ஸ்டிடியூஷனல் வரலை. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதில் பார்த்தாலே தெரியுது இன்ஸ்டிடியூஷனல் வரல. நமக்கு இன்ஸ்டிடியூஷனல் வேணும். ஓகேங்களா? இப்போ நார்மல் பீப்புள் இங்கே இருக்கக்கூடிய சப்ளைவை ஒரு சப்ளைவாக எடுப்பீங்க. என்னோடய சஜஷன், இந்த சப்ளைவை எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த சப்ளை ஏன் எடுக்கிறோன்றது நமக்கு தெரியணும். இன்ஸ்டிடியூஷனல் வந்து இருக்கணும் இல்லையா? இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனல் இல்லை. அப்போது இதிலேருந்தே நமக்கு தெரியுது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே தான் இப்போ கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருக்கான். ஓகேங்களா? மேலே போக வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் இங்கே சோச்சும் பண்ணலாம். ஸோ இங்கே சோச் பண்ணால்
சோர்ஜ் பண்ணியும் மார்க்கெட் மேலே தான் போக போகுது, சோர்ஜ் பண்ணாமலும் மார்க்கெட் மேலே தான் போக போகுது. இதுதான் வந்து சினாரியோ இருக்க போகுது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிமாண்டில் அதனால மார்க்கெட் வந்து மேலே போக போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது இந்த டிமாண்ட்லேருந்து பை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தப்பு. ரீசன், மார்க்கெட் வந்து சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம எந்த ஒரு எந்த ஒரு பை செட்டப்பும் எடுக்கக்கூடாது. ஏன்னா சப்ளையில் செல் மட்டும் தான் பண்ணணும், பை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எந்த ஒரு பை செட்டப்பும் எடுக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணி இந்த 50% ஜோனுக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 50% ஜோனுக்கு வந்ததுக்கு அப்புறமா கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கான ரூல்ஸை நம்ம பில் பண்ணிட்டோம். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு வாங்க. EURUSD மேலே இருக்கக்கூடியது எக்ஸ்ட்ரீம் ஜோன். இப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடிய சப்ளைன்றது ஒரு டிசிஷனல். அப்போது இந்த டிசிஷனல் நமக்கு பிரேக் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. ரீசன், இங்கே இருக்கக்கூடிய, அதாவது இங்கே ஒரு ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங்கு தான் இந்த சப்ளைக்கான இண்டிஸ்மெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குன்றதை விட இதுதான் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஜோனோட ஒரு இண்டிஸ்மெண்ட். ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளையில் ரியாக்ஷன் நடந்து மார்க்கெட் ரியாக்ஷன் நடக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மார்க்கெட் ரியாக்ஷன் வந்து நடக்கணும். ரியாக்ஷன்றதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைக்கு மார்க்கெட் இப்படி ரியாக்ட் பண்ணி இந்த டிமாண்ட் வரைக்கும் கூட போகலாம், டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் பை போகலாம். இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்டு, இங்கேருந்து ரியாக்ஷன் இந்த கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு போகாமல் இப்படியே போகலாம். ரெண்டாவது பாயிண்ட்டு. ஓகேங்களா? இப்போது ரெண்டாவது பாயிண்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்துட்டு இப்படி போயிட்டு இருக்கான். ரெண்டாவது பாயிண்ட்டாக இந்த சினாரியோ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் சொன்னேன்ல, இங்கேருந்து இப்படி வர்றதுக்கு, அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த 50%ல் க்ரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போது எப்படி இருந்தாலும் நம்ம சொல்கிற ரூல் படி மார்க்கெட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ரைட்டா? சரி, இப்போது 50%ல் நமக்கு செல் கொடுக்குறான் அப்படின்னா மார்க்கெட் இங்கே வரலாம். இப்போ இருக்கிற சினாரியோவுக்கு நான் சொல்கிறேன். மேபி மேலே இங்கே போகும்போது வேறு ஏதாவது இந்த இடத்துல பில் பண்ணியிருக்கான் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். ஸோ அந்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் பில் பண்ணாதனால நம்ம பிளைண்டாக சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் நேராக 50%க்கு போக சான்ஸ் இருக்குது. இந்த 50%லேருந்து செல் பண்ணி இந்த டிமாண்டுக்கு வர சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ தான் வந்து இந்த ட்ரேடிங்கை நீங்கள் சைக்காலஜியோட நீங்கள் பேர் பண்ணணும். ஓகேங்களா? ட்ரேடிங் ஆக்சுவலி இஸ் அ சைக்காலஜி. ஓகேங்களா? சைக்காலஜியோட தான் இது மிங்கிள் ஆகிருக்கும், அதாவது பேர் ஆகிருக்கும். இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு செல் ட்ரை பண்ணுறீங்க. இந்த செல்லு எக்ஸாம்பிளுக்கு க்ளீன் பண்ணிடலாம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு செல் வந்து ட்ரை பண்ணுறீங்க. டார்கெட் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த டிமாண்டுக்கு வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இன்னொரு இது, மார்க்கெட் இதை ஃபெயில் பண்ணுறான், இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் செல் பண்ணுறீங்க, டார்கெட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அது செல் ஆகாமல் மார்க்கெட் ஃபெயில் ஆகிற மாதிரியும் அசியூம் பண்ணிக்கங்க. அப்போது நீங்கள் எடுக்கிற சப்ளை பெட்டராக இருந்துச்சுன்னா மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு போகலைன்னா கூட உங்களுக்கு பிரேக் ஈவன்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கொடுத்துரும். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் ட்ரேடு கொடுக்குதுன்னா அதை அப்ரோச் பண்ணுங்க. கரெக்டான கன்ஃபர்மேஷனாக இருந்தால் அதை வந்து அப்ரோச் பண்ணுங்க. அது நீங்கள் கரெக்டான சப்ளை எடுத்தால் 90% உங்களுக்கு பிரேக் ஈவன் கொடுத்துரும் மார்க்கெட். ஓகேங்களா? அதாவது பிரேக் ஈவன், மேபி பிரேக் ஈவனா என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கலாம். ஸோ இப்படி ஒரு என்ட்ரி நீங்கள் போகிறீங்கன்னா நம்மளோட பிரேக் ஈவன் ரூலுக்கு வந்ததுக்கப்புறம் எஸ்எல் எடுத்து என்ட்ரி பாயிண்டில் அப்படி மூவ் பண்ணுவோம். இது பேர் தான் பிரேக் ஈவன். ரைட்டா? அப்போது பிரேக் ஈவன் கொடுத்துரும். மார்க்கெட் நமக்கு எஸ்எல்ஏ ஹிட் ஆக போகுது அப்படின்னாலும் கரெக்டான சப்ளையில் ஒரு ஸ்ட்ரென்த்தியான டிமாண்டில் நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா பிரேக் ஈவன் கொடுத்துரும். நம்ம நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக தப்பாக போயிடுச்சுன்னா நமக்கு லாஸ்ன்றது ஜீரோவாக தான் இருக்க போகுது. அப்போது லாஸ்ன்றது ஜீரோ அப்படின்னா ப்ராஃபிட் அப்படின்றது ஜீரோவாக இருக்காது. ப்ராஃபிட்ன்றது ப்ராஃபிட்டாக இருக்கும். நம்ம டார்கெட் பண்ணுறது இங்கே லாஸ் பண்ணுறது ஜீரோவில் லாஸ் பண்ணணும்.
இந்த மாதிரி பார்த்துக்கணும். இதுதான் உங்கள் சைக்காலஜி. அப்போது இங்கே என்ட்ரி கொடுத்துச்சுன்னா என்ட்ரி போடுங்க. நம்ம பிளான் இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு மேலே போகும், இல்லைனா இப்படி ஒரு ரியாக்ஷன் பண்ணிவிட்டு மேலே போகும். அப்போ இந்த ரியாக்ஷனில் நம்ம பிரேக் இவன் பண்ணணும். இல்லைனா மார்க்கெட் நல்லா கீழே போச்சுன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இந்த இடத்துல டிபி எடுக்கணும். அப்போது ஒன்று ப்ராஃபிட்டாக இருக்கணும், இன்னொன்று ஜீரோ லாஸாக இருக்கணும். இதை மட்டும் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? சரி, அப்போது நம்மளோட யூரோஎஸ்டியோட மூவ்மெண்ட் வந்து நான் சொல்லிட்டேன். மார்க்கெட் 50%க்கு போனதுக்கப்புறம் செல் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. அது இல்லாமல் இது ரியாக்ஷன் பண்ணி ஃபெயில் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நான் என்ன ப்ரோ பண்ணுறது, ஒன்றுமே புரியல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லை, கன்ஃபர்மேஷன் பாருங்கள். கரெக்டான கன்ஃபர்மேஷன் கிடச்சா செல் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல ட்ரேடு வந்து கரண்ட் மார்க்கெட்டில் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். எடுத்து ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ணேன் அப்படின்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, ஆனால் இந்த சப்ளைக்கு போயிட்டான் அப்படின்னா சூப்பராக செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது பிளான், இது பிரேக், இந்த சப்ளை பிரேக் ஆகிடுச்சு, இந்த சப்ளை பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஃப்ளிப்பில் நம்ம பை எடுத்து இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம், தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ரைட்டா? சரி, அது நம்ம பிரேக் ஆனதுக்கப்புறம் பிளான் வந்து கொடுப்போம். அடுத்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ஒரு சப்ளை இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சப்ளை பிரேக் பண்ணிடுவான்னு சொல்லியிருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து நான் மார்க்கிங் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல மார்க்கெட் சப்ளை மிட்டிகேட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு உங்களுக்கு இதை ஃபெயில் பண்ணிவிட்டு இங்கே மேலே போகலாம். அப்போ நம்ம என்ட்ரி எங்கே ட்ரை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலரில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம செல் வந்து ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போது திடீர்னு இந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்கிறீங்க எப்படி என்ன ஒன்றுமே புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம இப்போ நான் அப்லோட் பண்ணுற இந்த வீடியோவுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம இந்த இடத்துல வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவோட எண்டு கார்டில் வந்து கொடுக்குறேன், அந்த வீடியோவை போய் பார்த்துருங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து இங்கே போகிறதுக்கு சான்சஸ் ஹையாக இருக்குது, இங்கேருந்து செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து ஹையாக இருக்குது. பட் இந்த இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை தான் பவர்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது இப்படி ஒரு அனலைசஸ் இருக்கும்போது எதில் நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும். இந்த இடத்துல டெய்லியோட சப்ளை இருக்குது, இந்த இடத்துல 4 ஹவர்னுடைய சப்ளை இருக்குது. மிட்டிகேட் பண்ணி 15 மினிட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன். ஸோ அந்த கன்ஃபர்மேஷன்ன்றது எங்கே நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளையில் தான் பார்க்கணும். ஏன்னா இங்கே தான் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி சம்திங் நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளையில் நம்ம செல் பண்ணுறது பெட்டர். இந்த சப்ளைக்கு வர வரலும் எல்லா ஹையுமே லிக்விடிட்டியாக மார்க்கெட் கன்சிடர் பண்ணிப்பான். ஸோ இந்த ஹையை அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் போட்டுட்ருக்கிறேன் இந்த ஹையை அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஹையை அடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு என்ன கேம் பண்ணுறான்னு பாருங்கள். இங்கேருந்து திடீர்னு நல்லா செல் போவான், ஐயோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இங்கேருந்து மார்க்கெட் திடீர்னு மேலே வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு கீழே போயிட்டுருப்பான். இங்கே ப்ராப்பர் என்ட்ரி கொடுப்பான், இங்கே ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்து ப்ராப்பர் என்ட்ரி எடுக்க மாட்டான், எஸ்எல் அடிச்சுட்டு இந்த இடத்துல போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா லிக்விடிட்டி தேவை மார்க்கெட்டுக்கு. ரைட்டா? மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல மேனிப்புலேஷன் பண்ணி நல்லா கீழே போவான், கன்ஃபர்மேஷன் கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். ஆனால் கன்ஃபர்மேஷன் இடத்துல ஒர்க் ஆகாது, எஸ்எல் மட்டும்தான் அடிக்கும். ஏன்னா சப்ளை கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் என்ன தான் கன்ஃபர்மேஷன் செஷன்லேயே பார்த்தாலும் உங்களுக்கு மேனிப்புலேட் ஆகி எஸ்எல் அடிக்கிறதுக்கு தான் 90% சான்ஸ் இருக்குது. அப்போது ஹையர் டைம் ஃப்ரேம் பக்காவாக இருக்கணும். இதுதான் கீ லெவல். அப்போது இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து சூப்பராக கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ணாலும் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே போவோம். ஸோ அதனால் இந்த சப்ளை வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் போட்டிருக்கிறத மார்க்கிங் பண்ணிவிட்டு நான் சொல்கிறது நடக்குதா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, நான் சொல்கிறது இந்த மார்க்கெட்டில் நடக்குதா, எல்லாமே வந்து செக் பண்ணுங்கள். பிளைண்டாக இருக்காதீங்க, ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தீங்கனாலே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போது இந்த சப்ளை இன்கேஸ் ஃபெயிலியர் பண்ணிட்டால் ஃப்ளிப் எடுத்து மேலே இருக்கக்கூடிய சப்ளை வரைக்கும் நம்ம அடுத்த பை வந்து ட்ரை பண்ணலாம். இதில் நம்ம இந்த சப்ளையில் நம்ம எஸ்எல்ஏ வாங்கிட்டாலும் மேலே சப்ளை வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணி எஸ்எல்லை விட அதிகமான ப்ராஃபிட்டை வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? அதனால் என்ட்ரி போடுறதுக்கு பயப்படாமல் தயங்காமல் ஜாலியாக என்ட்ரி போடுங்க. ஓகேங்களா? பயப்படவே கூடாது. ரைட்டா?
பயப்படுறீங்கன்னா இருக்கிற காசை வித்ட்ரா பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் செலவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. என்ட்ரி போடுறதுக்கு பயந்தீங்கன்னா அதை விட இப்போ நீங்கள் என்ட்ரி போட பயப்படுறீங்கன்னா சிம்பிள், வித்ட்ரா பண்ணிடுங்க. எல்லா அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ணிவிட்டு வேறு ஏதாவது பண்ணுங்கள். ஏன்னா இதில் பயப்படக்கூடாது. பயப்படாமல் கண்ணாபின்னான்னு என்ட்ரியும் போடக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ரூல் இருக்கணும். ப்ராப்பராக உட்காரணும். உங்களுக்குன்னு ஒரு ரூல் வச்சுட்டு எல்லாம் பக்காவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஒரு என்ட்ரி வந்து போடணும். இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு 5 ரூபாய் இருந்தாலும் அது லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த 5 ரூபாவை ரெக்கவர் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 5 ரூபாய் தானே லாஸ் ஆச்சு, இன்னும் 50,000 நம்ம ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. போன காசை எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங் அப்படின்றது மணி மேக் பண்ணுறது கிடையாது. மேக் பண்ண மணியை சேவ் பண்ணுறது தான் ட்ரேடிங். மேக் பண்ண மணியை வச்சு இதை எப்படி நம்ம காம்பவுண்ட் பண்ணணும், அதுதான் ட்ரேடிங். மேக் பண்ண மணியை சேவ் பேக்கெட்டில் பத்திரமா வைக்கணும், அதுதான் ட்ரேடிங். ஓகேங்களா? ப்ராஃபிட் பண்ணுறோம், அது வித்ட்ரா பண்ணுறோம், செலவு பண்ணுறோம். இப்படி இருந்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் எப்படியா இருந்தாலும் லாக் ஆயிடுவோம். ஸோ ப்ராஃபிட் பண்ணுறீங்க, கொஞ்சமாக வித்ட்ரா பண்ணுறீங்க, இருக்கிற அமௌண்ட்டை காம்பவுண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா 1 வீக்கில் வித்ட்ரா பண்ணிடுங்க, அமௌண்ட் எடுத்து அதை அனுபவிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பிஸ்னஸ்ன்றது இந்த ஸ்ட்ரக்சருக்கு பொருந்தாது. ப்ராஃபிட் பண்ணுறீங்க, தேவையானதை எடுக்கிறீங்க, மீத இருக்கிற காசை காம்பவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறீங்க. ஓகேங்களா? காம்பவுண்ட் தான். ஓகேங்களா? ஸோ பெரிய பெரிய ட்ரேடராக இருக்கட்டும், பெரிய பெரிய பணக்காரர்களாக இருக்கட்டும், பில்லியனர் ட்ரில்லியனராக இருக்கட்டும், அவங்க பணம் சம்பாதிச்சது ஸ்கில்லை வச்சு மட்டும் கிடையாது, காம்பவுண்ட் பண்ணி தான் சம்பாதிச்சிருப்பாங்க. இருக்கிற காசை டபுள் பண்ணணும், ட்ரிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்கில்லு மட்டுமே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துறாது. நீங்கள் இருக்கிற காசை டபுள் ட்ரிபிள் பண்ணுறதே ஒரு பெரிய ஸ்கில் தான். அந்த சின்ன காசை நீங்கள் சம்பாரிச்சதை விட அது டபுள் ட்ரிபிள் பண்ணுறதே பெரிய ஸ்கில், அதை விட பெரிய ஸ்கில். அதனால் காம்பவுண்ட் பண்ணணும் எல்லாருமே. ஓகேங்களா? சரி, பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியுது, நல்லா இருக்கு ப்ரோ நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் நேராக போய் என்னோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் வராது, எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே நான் இன்ஸ்டாகிராமில் இருக்க மாட்டேன். இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன சின்ன ட்ரேட்ஸ் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்னோடய அப்டேட்டு இதுக்கு மேலே நான் பண்ண போகிற என்ட்ரி செட்டப்ஸு, ப்ராஃபிட்டை நான் ஷோ பண்ண மாட்டேன், அது எனக்கு தான் பிரச்சனை. ஸோ என்ட்ரி செட்டப்ஸு என்னென்ன நடந்திருக்கு, இன்றைக்கி என்ன ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கம்மிங் அக்டோபர்லேருந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ண போகிறேன் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் தான் வரும். ஸோ ஸ்டோரிஸ் அந்த மாதிரி அப்லோடு வந்து பண்ணுவோம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாமல் இருக்காதீங்க. ஓகேங்களா? அப்புறம் ஃபீட்பேக் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.